வெறும் 90 ரூபாயில காஷ்மீருக்கு போக முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, கேரளாவின் குட்டி காஷ்மீர்னு அழைக்கக்கூடிய காந்தலூருக்கு உடுமலையில இருந்து மறையூர் வழியா பஸ்ல டிராவல் பண்றதுக்கு 90 ரூபாய் இருந்தா போதும். ஏன் கூடவே பேருந்துல வாங்க காஷ்மீருக்கு எப்படி போகணும்னு சொல்றேன். உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து மறையூர் வழியா மூணாருக்கு தினமும் தமிழக கேரள அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்து வசதிகளும் இருக்கு. காந்தலூருக்கு நேரடி பேருந்துகள் கிடையாது. மறையூருக்கு போயிட்டு அங்க இருந்து தான் காந்தலூருக்கு போற மாதிரி இருக்கும். உடுமலையிலிருந்து கிளம்பக்கூடிய பேருந்து போடிப்பட்டி, பள்ளப்பாளையம், குறிச்சிக்கோட்டை, மானுப்பட்டி, அமராவதி நகர் வழியா தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற கட்டளை மாரியன் கோவில ரீச் பண்ணுது. போற வழியில தமிழக காவல்துறை சோதனைச்சாவடி, வனத்துறை சோதனைச்சாவடி, அமராவதி அணை, 2 கொண்டை ஊசி வளைவுல கடந்து தமிழக கேரள எல்லை பகுதிக்கு வர மாதிரி இருக்கும். உடுமலையில இருந்து மறையூருக்கு பயண கட்டணமா தனியார் பேருந்துல ஒரு நபருக்கு 57 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. வனத்துறை சோதனைச்சாவடியை கடந்ததும் நமக்கு ஃபாரஸ்ட் பகுதி ஸ்டார்ட் ஆகிடும். திரும்புற பக்கம் எல்லாம் மலைகளும் பெரிய மரங்களும் மேக கூட்டங்களையும் பார்க்க முடியும். தமிழக கேரள எல்லை பகுதியில் வனத்துறை சோதனைச்சாவடியும் சின்ன ஆற்றுப்பாலமும் இருக்கும். ஆற்றுப்பாலத்தை கடந்த உடனே கேரள எல்லை காவல்துறை சோதனைச்சாவடி இருக்கும். தமிழகத்திலிருந்து கேரள எல்லை பகுதிக்கு வரதுக்குள்ள 4 செக் பாயிண்ட் கடந்து வர மாதிரி இருக்கும். செக் போஸ்ட்ல இருந்து மறையூருக்கு 14 கிலோமீட்டர் பயணம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடைப்பட்ட தூரத்துல சாம்பக்காடு ட்ரைபல் வில்லேஜ், பாம்பாறு ஆறு, தூவனம் அருவி, அலப்பேட்டி எக்கோ டூரிசம் லொகேட் ஆகிருக்கும். அதிக பள்ளத்தாக்குகளையும் வியூ பாயிண்ட்ஸ்களையும் பார்த்து ரசிக்க முடியும். 17 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் மறையூரை ரீச் பண்ணும்போது தொடக்கத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதை ஒட்டிய சின்ன அருவியும் அமைஞ்சிருக்கும். இந்த பகுதியிலிருந்தே நிறைய தங்கும் விடுதிகளும் ஹோட்டல்களும் வர தொடங்கும். உடுமலையிலிருந்து மறையூருக்கு வரக்கூடிய இந்த வழிபாதையில பகல் நேரத்தில் மட்டும்தான் இருசக்கர வாகனங்கள் வர முடியும். இரவு நேரத்தில் அனுமதி கிடையாது. உடுமலையிலிருந்து மறையூருக்கு வந்தாச்சு. இங்க இருந்து அடுத்து மூணாறுல வரக்கூடிய பேருந்துல காந்தலூருக்கு போற மாதிரி இருக்கும். காலை 11:55க்கு மறையூர்ல இருந்து காந்தலூர் போகக்கூடிய பேருந்து நாம இப்ப பயணிக்கிறோம். மறையூர்ல இருந்து காந்தலூருக்கு பஸ், ஆட்டோ, ஜீப் வசதி இருக்கு. நாம இப்ப பேருந்துல பயணம் செய்யறோம். பேருந்துல மறையூர்ல இருந்து காந்தலூருக்கு ஒருத்தருக்கு 35 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. மறையூர்ல இருந்து கோவில் கடவு வழியா அடுத்து நம்ம காந்தலூருக்கு போக போறோம். போற வழியில பாம்பாறு ஆறு, ஆனக்குட்டாப்பாறை, கொண்டை ஊசி வளைவுடன் கூடிய காட்சி முனைகளை பார்க்க முடியும். காந்தலூர் கேரளா மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தில் தேவிக்குளம் மட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. காந்தலூரை கேரளாவின் குட்டி காஷ்மீர்னு அழைக்கிறாங்க. தென்னிந்தியாவில் ஆப்பிள் விளையக்கூடிய ஒரே இடமா இந்த பகுதி அமைஞ்சிருக்கு. குளிர்காலத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் பல வகைகளான முட்டைக்கோஸ், பீன்ஸ், உருளை, வெள்ளை பூண்டு, காலிஃபிளவர், ஆப்பிள், ஆரஞ்சு, பிளம், கொய்யா போன்ற பல வகைகள் இந்த பகுதியில் அதிகமாக விளைவிக்கப்படுது. காந்தலூர்ல விளைவிக்கப்படும் கரும்புகளும் அதிலிருந்து எடுக்கப்படும் வெள்ளங்களும் அதிக சுவையா இருக்கின்ற சிறப்பை பெற்றிருக்கு. விடுமுறை நாட்களை செலவிட ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமா காந்தலூர் பகுதியை அமைஞ்சிருக்கு. காந்தலூருக்கு ஜூன் முதல் பிப்ரவரி மாதங்களில் வந்தீங்கன்னா அதிகமான பனிமூட்டத்தோட குளிர்கால நிலையை அனுபவிச்சுட்டு போகலாம். காந்தலூர்ல சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய பள்ளத்தாக்குகளும் வியூ பாயிண்ட்ஸ்களும் காய்கறி பல தோட்டங்களும் அமைஞ்சிருக்கு. குளிர்ச்சி என்ஜாய் பண்றதுக்கு சில அருவிகளும் இருக்கு. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம இந்த காந்தலூர் பகுதியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் அண்ட் டிராவல் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் பேஜ்ல இருக்கு. மறக்காம போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.